நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னே. எப்போதுமே முதன்மையாக நிற்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி. இப்படி அலைகள் நடந்தும் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்தும் வாக்குகள் எல்லாம் புதிய ஒரு கட்சிக்கு மாறி போயிருந்தாலுமே கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. திமுக கூட்டணி, நாம் தமிழர் தனித்து. அப்போது இது வந்து 21 என்ன வாக்குகள் வாங்கியிருக்கு, 26 எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குது, ஓவராலாக எவ்வளவு இழப்பு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்தோம்னாலே சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணி எவ்வளோ இழப்பை சந்திச்சிருக்குன்னு சொன்னால் 29.6%, கிட்டத்தட்ட 30% வாக்குகள். ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை 23% வாக்குகள் தான் இழப்பு. அப்போ நீங்கள் வந்து பாதியாக குறைஞ்சிருச்சுன்ற கதை இருக்குல்ல, இது இல்லை. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்கின்ற வாக்கு குறைவு, வாக்கு இழப்புன்றது மிக குறைவு. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 3,15,618 வாக்குகள் 26 வாங்குறாங்க. ஸோ இழப்பு பார்த்தீங்கன்னா 18% இழப்பு திமுக கூட்டணிக்கு. இதில் முக்கியமானது இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை. நீங்கள் அதை திரும்ப புரிஞ்சுக்கணும். திருநெல்வேலி மாவட்டம், தென் மாவட்டங்களில் தேசிய கட்சிகளுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு 4% வச்சுக்கிட்டா கூட அது இருக்குது. அது ஆனால் மக்கள் நீதி மையம் இங்கே ஏற்கனவே 21 தேர்தலில் 17,686 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த வாக்குகள் திமுகவில் ஆட் பண்ணி 21 சேர்த்து இப்போ அது குறைவுன்னு பார்த்தா அவங்களுடைய இழப்பும் கிட்டத்தட்ட 25-26% வந்துடுது. அப்போ நாம் தமிழரை விட அதிகமான இழப்பை திமுகவும் சந்தித்திருக்கிறது. ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அருந்தமிழ் வலையொலியில் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் பெற்ற வாக்குகள் என்ன குறைந்தது என்பது குறித்து மேலோட்டமாக நாம் பார்த்தோம். சென்ற வாரம் பேசுகின்ற பொழுதே அடுத்த வாரம் முதல் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வாக்குகள் குறைந்திருக்கிறது, உண்மையிலேயே வாக்குகள் குறைந்திருக்கிறதா என்பது குறித்து புள்ளி விவரங்களோடு பேசலாம் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5 மாவட்டங்கள் குறித்து பேச போகிறோம். அனைவரும் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அது மட்டுமல்ல, பார்க்கின்ற பார்வையாளர்கள் பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகலாம். திரு சசி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு இது குறித்து கலந்தாய்வு செய்வோம். வணக்கம் சசி. வணக்கம். சொல்லுங்கள் சசி. போன வாரம் நல்ல வரவேற்பு இருந்துச்சுண்ணே. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நேரடியாக அழைச்சி கூட பேசியிருந்தாங்க. நல்ல ஒரு முயற்சி, இது சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் பெரிய உத்வேகமாக இருந்தது. எல்லா தொகுதிகளுக்கும் எடுத்து பேசுங்க, என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படி இல்லை, கட்சிகள் எல்லா கட்சிகளும் எந்த இடத்துல இருக்குது, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் வலுவாக இருக்கிறோம், அதை தாண்டி நாம் அடுத்த கட்சிகளோடு எப்படி அதிக வாக்குகளையும் வாங்கியிருக்கோம், பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து இழப்புகளும் இல்லாமல் இருக்கிறது என்னங்கிறதெல்லாம் நம்ம பற்றி பேசணும். இதில் முக்கியமானது என்னென்னா, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தொகுதி நிலவரம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சில இடங்களில் மிக குறைவான வாக்குகள் இருந்தோடனே பரவலாக பேசியிருக்குல்ல, 4% இல்ல, பாதியா போயிடுச்சு. 8ல் இருந்தாங்க, 4 பாதிக்கு பாதி போயிட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு உள்ளச்சோர்வு ஏற்படும். எல்லா இடங்கள்லையும் அப்படிதானோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம புள்ளி விவரங்களை உள்ளுக்கு போய் ஒவ்வொரு மாவட்டங்களா தொகுதிகளாக பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நேர் மாறாக இருக்கிறது. அதை நம்ம வந்து அந்த நம்மளும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக தேவை, அது மிக வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவளோட உளச்சோர்வை நீக்க வேண்டும், அவளுக்கு உண்மை நிலவரம் அப்படின்றத சொல்லணுன்றதுக்கான முயற்சி தானதை வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அதில் நம்ம சொல்கிற கருத்துக்கள் அந்த தொகுதியில் உள்ளவங்க வேற ஏதாவது கருத்துக்கள் தான் நமக்கு தெரியப்படுத்தினா அடுத்த தொகுதிகள் குறித்து நம்ம வந்து பேசுகின்ற பொழுது அதை நம்ம வந்து சரி பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வெளிப்படையாக சொல்வதென்றால் நாம் வந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை டேட்டா அடிப்படையில் அவ்வளோதான் கொடுத்ததை பற்றி பேசுகிறோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் நாம் வந்து தயாராக இருக்கிறோம். எல்லாரோட கருத்துக்களை கேட்டு அதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் பேசணும், ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து முதலாக நம்ம வந்து
கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கலாம். கடைசிலேருந்து வரலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள். கன்னியாகுமரி, கிள்ளியூர், நாகர்கோயில், பத்மநாபபுரம், குளச்சல், விளவங்கோடு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, எப்போதுமே முதன்மையாக நிற்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி. எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அங்கு களத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதன்மையாக எல்லா தொழிலும் முக்கியத்துவம். உள்ளூர் பிரச்சனை சாதாரண ஒரு குளத்தாக இருக்கட்டும், குளத்தில் இருக்கிற அந்த தாமரை இலைகள் இதை படர்ந்ததாக இருக்கட்டும், அதை சுத்தம் செய்யறதாக இருக்கட்டும், அங்கு வந்து வேலி அமைப்பதாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் களவு போடுறதுக்கு முதன்மையாக நின்று போராடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தோட முக்கியமானது 6 தொகுதியும் இணைந்து மாவட்டமாக தான் அங்கே வேலை செய்வாங்க. ஆமாம், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நான் பார்த்துட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முன்னெடுப்பு இருக்குதுன்னா 6 தொகுதிகளிலிருந்து வந்துருவாங்க, ஒரு மாவட்டமாட்ட அவங்க இணைந்து நிற்பாங்க. கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு உணர்வோடு நிற்பாங்க. அதுதான் இங்கே இந்த தேர்தலையும் பிரதிபலிச்சிருக்குது. தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய அலைகள் நடந்தும், இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்தும், வாக்குகள் எல்லாம் புதிய ஒரு கட்சிக்கு மாறி போயிருந்தாலுமே கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. இதில் என்னன்னா, நான் வந்து இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கறதுன்றது வேற. ஒரு மாவட்டம்ன்ற போது கிட்டத்தட்ட ஒரு மாவட்டமாக, ரெவன்யூ மாவட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரியான ஒரு கலாச்சார அமைப்பில் இருக்கிறவங்க தான். அதனால் அது பெரிய அவங்களுக்கு மாற்றம் இருக்காது. ஒரு பகுதியில் சொல்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் என்னவோ அதே தான் எல்லா இடத்துலையும் அந்த பிரதிபலிப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து மாவட்ட வாரியாக முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள் இருக்குல்ல, இந்த 6 தொகுதிகள்லையும் சேர்த்து மொத்தம் நாம் தமிழர் கட்சி மாவட்டத்தில் பெற்றிருக்க வாக்குகள் என்ன? நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, திமுக எவ்வளோ வாக்குகள் மொத்தமாக பெற்றிருக்குது, அதிமுக எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்குது, 2021 திமுக கூட்டணி எவ்வளோ வாக்குகள் 6 தொகுதியிலும் சேர்த்து பெற்றது, அதிமுக பெற்றது, நாம் தமிழர் பெற்றது. இந்த 26 3 கட்சிகளுக்கும், அதிமுகவில் வந்து கூட்டணி, திமுக 21 மக்கள் நீதி மையம் இருந்தது. ஆமாம், கூட்டணி. அதை பற்றியும் சொல்கிறோம். திமுக கூட்டணி, நாம் தமிழர் தனித்து. அப்போது இது வந்து 21 என்ன வாக்குகள் வாங்கியிருக்கு, 26 எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குது, ஓவராலாக எவ்வளவு இழப்பு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்தோம்னாலே, சதவீத அடிப்படையில் பார்த்தோன்னா நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்க இழப்புன்றது ஒன்றுமில்லை அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இல்லைனா எல்லாருக்கும் என்னவோ அதுதான், நமக்கு தனியாக பெரிய இழப்புன்றது சொல்ல முடியாதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதை சொல்கிறதுக்கு தான் இது. நீங்கள் பாருங்கள், இந்த நம்ம இருக்கிற விவரங்கள், புள்ளி விவரங்களை வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ 2021 அதிமுக கூட்டணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் பெற்ற வாக்குகள் 4,30,202 வாக்குகள். 4,30,202 வாக்குகள் 21. அதே 21 திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து 5,38,106 வாக்குகள் திமுக கூட்டணி. அதே 21 நாம் தமிழர் கட்சி அங்கே பெற்ற வாக்குகள் வந்து 84,403. இதில் நம்ம வந்து அதற்கு அப்புறம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் நம்ம எடுத்துக்கல. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதால சட்டமன்ற தேர்தலாகவே எடுத்துக்கிறோம். கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்குன்னு ஒரு ஒரு உணர்வு உண்டு. பாராளுமன்ற தேர்தல்னா அதை வந்து நிலைப்பாடு மாறும். ஏன்னா அங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் செல்வாக்கு உள்ள பகுதினால அவங்க நிலைப்பாடு மாறும். இதில் முக்கியமானது என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் உண்டுன்றதுனால இது அதிமுகவும் திமுகவும் இந்த 4,30,202, 5,38,106 வாக்குகள்ன்றது திமுக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் வாக்குகளையும் உள்ளடக்கியது. ஆமாம், அதிமுகன்றது பிஜேபி வாக்குகளையும் உள்ளடக்கியது. இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இது வந்து 21 உள்ள வாக்குகள் பார்த்துட்டோம். 26 இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்க வாக்குகள் 3,02,751. கிட்டத்தட்ட 1,27,451 வாக்குகள் குறைவு. 1,27,451 வாக்குகள் அதிமுக குறைவாக பெற்றிருக்கிறது கூட்டணி. திமுக கூட்டணி 26 4,17,045 வாக்குகள். அப்போ எவ்வளோ வாக்குகள் குறைவாக பெற்றிருக்குன்னா 1,21,061 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கு. நாம் தமிழர் 64,971 வாக்குகள் பெற்றிருக்கிறோம் 26. குறைந்த வாக்குகள் வந்து 19,430 வாக்குகள் 19,432. நீங்கள் சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிமுக கூட்டணி எவ்வளோ இழப்பை சந்திச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் 29.6%. கிட்டத்தட்ட 30% வாக்குகள்
அதிமுக பெரிய கூட்டணிக்கு 30% வாக்குகள் குறைஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து அது வந்து ஆமாம், இங்கே கன்னியாகுமரியில் இல்லைன்னா கூட மற்ற மாவட்டங்களில் அது வரும். காங்கிரஸ் சொல்லியிருங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவில் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன முறை தனித்து போட்டிட்டது. கன்னியாகுமரியில் அவங்களுக்கு பெரிய பேஸ் கிடையாதுன்றதுனால அது இல்லை, மற்ற மாவட்டங்கள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அதிமுக கூட்டணி 30% வாக்குகளை இழந்திருக்குது. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 22.45%, கிட்டத்தட்ட 22.5% வாக்குகள். இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது, மக்கள் நீதி மையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்போ அதையும் சேர்த்தா அவங்க கிட்டத்தட்ட 25% வாக்குகள்கிட்ட இழப்பு ஏற்பட்டது திமுக கூட்டணி. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை 23% வாக்குகள் தான் இழப்பு. அப்போ நீங்கள் வந்து பாதியாக குறைஞ்சிருச்சுன்ற கதை இருக்குல்ல, இது இல்லை. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்கின்ற வாக்கு குறைவு, வாக்கு இழப்புன்றது மிக குறைவு. இன்னொன்று, நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்கிற வாக்கு இழப்புன்றது தனிப்பட்ட கட்சிக்கு மறுபடியும் அதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. திமுக அதிமுக இன்னைக்கு திமுக கூட்டணியே இல்லாத தனி கட்சி, தனிமரமாக மாறிடுச்சு. அப்போ அவங்க வந்து அவங்களோட இழப்புன்றது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை கன்னியாகுமரியில் கழிச்சாச்சுன்னா அங்கே வந்து 50% பெரிய வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவும் அவங்களோட எவ்வளோ பேர் கூட நிற்க போகிறாங்க, பிஜேபி கூட நிற்குமா அடுத்த தேர்தல்னு தெரியல. அப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான். அப்போ ஓவராலாக பார்க்கின்ற பொழுது நாம் தமிழருக்கு பெரிய இழப்பு இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அதிமுகவை பொறுத்தளவில் ஒரு 2 தொகுதிகளில் தான் ஓரளவுக்கு வாக்குகள் நல்லா பெற்றிருக்கிறாங்க. ஒன்று கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில் வந்து வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக பெற்றதுக்கு காரணம் அங்கே தளவாய் சுந்தரம் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். அவர் வந்து அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு. இன்னொன்று, எல்லாத்தோட ஒப்பிடுகின்ற விஷயம் நமக்கு முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, வாக்கு இழப்பு, சதவீத இழப்பு இவ்வளவு தூரம் நமக்கு குறைவு தான், மற்றவங்களுக்கு அதிகம் தான். அவங்க பணம் பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் பணம் பெரிய அளவில் பணமும் கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். எல்லா மாவட்டங்களுக்குமே இது பொருந்தும். இதான் விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக 75,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக, அவங்க தளவாய் சுந்தரம். ஸோ இதுதான் அவங்களுக்கு வாக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. மற்ற தொகுதிகளெலாம் கொஞ்சம் குறைவாயிடுது. இப்போ இதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்துறோம். இப்போ கன்னியாகுமரியில் ஓவரால் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஒன்றும் இல்லை. இதை வந்து சரி செஞ்சு கொண்டு போயிட முடியும். அதிமுக கூட்டணி மிக பலவீனமாக மாறி இருக்கிறதுனால அதிமுக இருந்து சாரசாரியாக கூட்டணி உடைஞ்சது மட்டும் இல்லை, சாரைசாரியாக வந்து அதிமுக இருந்து கட்சிக்காரர்கள் தாவேக்காவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதிமுகவை எளிதாக நாம் தமிழருக்கு பின்னாடி தள்ளி முன்னாடி உடனடியாக ஏறி வர முடியும். கொஞ்சம் கவனமாக வேலை செய்தால் திமுகவுக்கு இணையான வாக்குகளை பெற்று திமுகவையும் ஓரம் கட்டி 2வது அணியாக வர்றதுக்கான வாய்ப்பு, வெற்றி பெற வேண்டும் அடுத்த விஷயம். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது அப்படின்றது தான் கன்னியாகுமரியை பொறுத்தவரை நம்முடையது. அதனால் கன்னியாகுமரி தோழர்கள் தெளிவாக நீங்கள் வேலை செய்யலாம். ஒன்று. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம், கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு. அதிமுக கூட்டணி 21 பெற்ற வாக்குகள் 3,50,291 வாக்குகள். திமுக கூட்டணி வந்து 3,84,821 வாக்குகள். நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் 81,587 வாக்கு. இது 2021. 2026 பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 2,23,778 வாக்குகள். அதாவது கிட்டத்தட்ட 36% இழப்பு அதுக்கு சந்திச்சிருக்குது. சதவீத அடிப்படையில் அதிமுக கூட்டணி திருநெல்வேலி மாவட்டத்தில் 36% இழப்பை சந்திச்சிருக்குது. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 3,15,618 வாக்குகள் 26 வாங்குறாங்க. ஸோ இழப்பு பார்த்தீங்கன்னா 18% இழப்பு திமுக கூட்டணிக்கு. இதில் முக்கியமானது, இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை. நீங்கள் அதை திரும்ப புரிஞ்சுக்கணும். திருநெல்வேலி மாவட்டம், தென் மாவட்டங்களில் தேசிய கட்சிகளுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு 4% வச்சுக்கிட்டா கூட அது இருக்குது. அது ஆனால் நாம் தமிழரை பொறுத்தளவில் 26 60,411 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% இழப்பு. ஸோ அதிமுகவோடு ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு சதவீத இழப்பு மிக குறைவு தான். திமுகவோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட அவங்க 18% 25% சொன்னால் கூட காங்கிரஸுடைய வாக்குகள் திமுகலேருந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் மிகப்பெரிய அளவில் இழப்புன்றது கிடையாது. இதில் வந்து திமுக இதை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் இதில் மக்கள் நீதி வாக்குகள் இருக்குது. இன்னொன்று மக்கள் நீதி மையம் இது
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க வந்து கணிசமான அளவுக்கு இங்கே வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் பாளையங்கோட்டை தொகுதியில் எஸ்டிபிஐ வந்து 12,241 வாக்குகள் சென்ற 2021 வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒப்பிடுகின்ற பொழுது அதில் ஒரு தொகுதி எஸ்டிபிஐ நேரடியாக நின்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதில் இல்லை இப்போ கூட்டணியாட்டு இருந்தாங்க. போன்ற மாதிரி தனியார் வாக்குகள் பெற்றாங்க. இப்போ அவங்களுடைய வாக்குகள் இவங்களுக்கு சேர்ந்துருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த 18% இழப்புன்னு பார்த்தா எஸ்டிபிஐ கழிச்சிட்டோம்னா திமுகவுக்கும் வாக்கு இழப்பு அது மிக அதிகம் தான் திருநெல்வேலியை பொறுத்தவரை. அதனால் திருநெல்வேலியை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழரை பொறுத்தவரை மிகப்பெரிய இழப்பு இல்லை அப்படின்றதான் நம்முடைய இது. அடுத்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதிமுக 2021 பெற்றிருக்க வாக்குகள் வந்து 3,49,411. திமுக வந்து 4,58,259. நாம் தமிழர் 1,02,160 வாக்குகள். 1,00,000 வாக்குகளுக்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் தூத்துக்குடி மாவட்டத்தில் 21 பெற்றிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 26 அதிமுக 2,45,762 வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 29.66% இழப்பு. இங்கேயும் 30% இழப்பை சந்திச்சிருக்காங்க. திமுக வந்து 3,49,285 வாக்குகள், கிட்டத்தட்ட 24% திமுக இழப்பை சந்திச்சிருக்காங்க. நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா 25% தான். இதெல்லாம் நம்ம கூட்டணி இல்லாமல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் நீதி மையம் இங்கே ஏற்கனவே 21 தேர்தலில் 17,686 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த வாக்குகள் திமுகவில் ஆட் பண்ணி 21 சேர்த்து இப்போ அது குறைவுன்னு பார்த்தா அவங்களுடைய இழப்பும் கிட்டத்தட்ட 25-26% வந்துடுது. அப்போ நாம் தமிழரை விட அதிகமான இழப்பை திமுகவும் சந்தித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7,73,000 வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சென்ற முறை கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடியில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அவரை நேரடியாக இருந்தார். அவர் 73,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. நீங்கள் அந்த 73,000 வாக்கையும் சேர்த்து அதிமுகவோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதிமுகவுடைய இழப்பு கிட்டத்தட்ட 40% இழப்பு சந்திச்சிருக்கு. 40% இழப்பு சந்திச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நாம் தமிழருக்கு பெரிய இழப்பு இல்லை. அதனால் அவங்க வந்து தெளிவாக திட்டமிட்டு வேலை செஞ்சாங்கன்னா அதை சரியாட்டு கொண்டு போக முடியும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் விட தென்காசி பார்த்தீங்கன்னா, தென்காசி நம்ம முதல்ல கவனிக்காமல் விட்டோம். மிகச்சிறப்பு தென்காசியில் உள்ள நாம் தமிழர் உறவுகளுக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை நம்ம தெரிவிக்கணும். இது தென்காசி பார்த்தீங்கன்னா அதிமுக 21 3,83,985 வாக்குகள் அதிமுக, திமுக 3,64,131, நாம் தமிழர் 68,573 வாக்குகள். 26 அதிமுக 3,25,678 வாக்குகள், கிட்டத்தட்ட 15.18% இழப்பு தென்காசி மாவட்டத்தில். திமுகவை பொறுத்தளவில் 3,34,313, 29,818 வாக்குகள் குறைவு, 8.1% வாக்கு குறைஞ்சிருக்குது. நீங்கள் நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆச்சரியமாக இருக்குது. 26 76,262 வாக்குகள், கிட்டத்தட்ட 11% வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. நம்ம முதல் சுற்றில் பார்க்கும்போது நம்ம தென்காசியை கவனிக்காமல் விட்டுட்டோம். இது இல்லைன்னா ஆலங்குளம்ன்ற பகுதியில் அந்த பனை விவகாரத்தில் நம்ம வந்து அண்ணன் வந்து கல்வி இறக்குதலுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுனால அங்கே அந்த பனை தொழிலாளி சுடப்பட்டார். அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு அண்ணன் போனாங்க. அங்கே வந்து ஆலங்குளத்தில் பெற்றிருக்க வாக்குகள் வந்து மிக அதிகமான வாக்குகள். 20,000. ஆமாம், கிட்டத்தட்ட 23,380 வாக்குகள், கிட்டத்தட்ட 11% வாக்குகள் பெற்றுக்கிறோம். அதனால தென்காசியை பொறுத்தளவு போன முறை நல்ல வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம். ஆமாம், இப்போ சென்ற முறை வந்து உங்களுக்கு வந்து 12,519 வாக்குகள். ஸோ அதோட ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்காக மாறி இருக்கு. சென்ற சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 2 மடங்காக அங்கே மாறி இருக்குது. அடுத்து விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த மாவட்டம் விருதுநகர் பார்த்தீங்கன்னா, விருதுநகர்லேயும் ஓரளவுக்கு சமனாக தான் இருக்குது. தென் மாவட்டங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற அதாவது அதிமுக வந்து 3,63,744 வாக்கு 21, திமுக 5,51,578 வாக்கு, நாம் தமிழர் வந்து 75,270 வாக்கு. இந்த மாவட்டம் முழுவதும் இங்கே வந்து 7 தொகுதி, விருதுநகர், ராஜபாளையம், சாத்தூர், சிறுவில்லிபுத்தூர், திருச்சுழி, சிவகாசி, அருப்புக்கோட்டை, 7 தொகுதி இதில் வாங்கியிருக்கிறாங்க. இதில் இழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக வந்து 22.1% இழப்பு சந்திச்சிருக்காங்க. திமுக 22.84%, 23% இழப்பு. நாம் தமிழருக்கு வந்து 22% இழப்பு, வாக்கு இழப்புன்னு சொல்லி. இதில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதில் வந்து இந்த மாவட்டத்தில் 80,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 80,592 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதை அதிமுகவோட சேர்த்து லெஸ் பண்ணோன்னா அதிமுகவுக்கு 30% மேலே இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் 25,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து திமுகவோட 21 வாக்குகளில் சேர்த்துட்டு இப்போ அதை லெஸ் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26% மேலே அவங்களுக்கு இழப்பு. அப்படி பார்த்தாலும் இங்கே அதிமுகவை விட கிட்டத்தட்ட 9-10% மேலே குறைவாக
குறைவாக தான் நாம் தமிழருக்கு இழப்பு. திமுகவோட ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 6% குறைவான இழப்பு தான். ஸோ இந்த 5 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இழப்புன்றதே கிடையாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அந்த கட்சிக்கு எல்லா கட்சிகள்லேருந்து வாக்குகள் போயிருக்குது, இயல்பான விஷயம். அது இயல்பான விஷயம். அந்த இயல்பாக நடக்கிறதோட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து குறைவான வாக்குகள் தான் போயிருக்குது மற்ற கட்சிகளோட ஒப்பிடுகின்ற பொழுது. அப்போ தென் மாவட்டங்களில் இந்த 5 மாவட்டங்களை எடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான பெரிய பின்னடைவும் கிடையாது. 3 முனை போட்டியாக இருந்தது 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. அந்த 4 முனை போட்டியில் குறைவான வாக்கு இழப்பை சந்தித்து வலிமையான கட்சியாக நிற்கிற கட்சி என்னன்னு பார்த்தா நாம் தமிழராக தான் இருக்குது. அதனால் இதுதான் நிலவரம். நம்ம இது அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு அடுத்து மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் ஒரு 5 மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தஞ்சாவூரை சுற்றி உள்ளது. அடுத்து வட மாவட்டங்கள், சென்னை. இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் எனக்கு தெரிந்து சென்னை, வட மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு இல்லை அப்படின்றத நம்ம நாம் தமிழர் உறவுகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். அதனால் பெரிய இழப்புகள் எதுவுமே இல்லை. நம்ம தம்பிங்க சோம்பி இருப்பது போல் எல்லாம் வெக்ஸாக இருக்கிறது போல் ஒன்றுமே இல்லை. திரும்பவும் உறுப்பினர் சேர்க்கை அதெல்லாம் செஞ்சு கட்சியை வலிமைப்படுத்தி உள்ளூர் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி, லோக்கல் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து திமுக வந்து எல்லாருக்கும் அந்த 1000 ரூபா பெண்களுக்கெல்லாம் கொடுத்து கூட நலத்திட்டங்கள் கொடுத்து கூட வாங்க முடியல. 1000 ரூபா கொடுத்து, ஓட்டுக்கு காசை கொடுத்து, பொய்யான வாக்குறுதி கொடுத்து கூட பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியல. நம்ம எல்லாமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நின்று வாங்கியிருக்கோம். அப்போ நம்மளால ஒன்னே ஒன்று முடியும், தனிப்பட்ட முறையில் கட்சி கீழே உள்ள பொதுமக்களோட அவங்களுடைய சின்ன சின்ன உள்ளூர் பிரச்சனைகளுக்கு நம்ம கூட போய் உறவுகளாக நம்ம நின்று தோள் கொடுக்க முடியும். தோள் கொடுத்துருக்கோம், பெரிய அளவில் அதை செய்யணும். அது நீங்கள் மற்ற விஷயங்களை பேசுகிறத விட அந்த மாதிரி நேரடியாக உறவு கீழே உள்ள மக்களோட பர்சனல் இஷ்யூஸில் அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள், கால்வாய் அடைப்பு, கரண்ட் வரல, அவங்களுக்கு காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை கூட போய் நிற்கிறது, தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட நின்று நம்மளை வந்து அவங்களோட ஐக்கியமாகி அவங்களோட ஒருவராக நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வீச்சை நம்ம சந்திக்க முடியும். பெரிய அளவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.